இன்னைக்கு இந்த பாட் நெக்ல எப்படி பார்டர் வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, மேலே இந்த மாதிரி ஸ்கேலப் கேட்டிருக்காங்க, அதில் ஹேங்கிங் வர மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. இது ரெடி பண்ணும்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒர்க் வரும்போது கண்டிப்பாக எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இவங்க இந்த பார்டர் இருக்குல்ல, இது இந்த மாதிரி இருந்துச்சு. இதை அழகா இந்த டிசைன் தெரியுதுல, இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே அப்படிதான், ஒரு பார்டர் இருந்ததுன்னா எது நெக்குக்கு வச்சா கியூட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை நான் வந்து ஒரு 1 இன்ச் பார்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். நம்மளோட பார்டர் கலர் என்னவோ அந்த கலர் நூல் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் போட்டிருக்கிறது பிங்க் கலர் த்ரெட்டு. இது போட்டோம்னா அசிங்கமா தெரியும். எப்பவுமே நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது அதுக்கு மேட்சிங்கான கலர் போட்டு பண்ணும்போது கஸ்டமரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்புறம் பார்க்கறதுக்கும் டிசைன் கியூட்டா இருக்கும். ஓகே, இப்போ நூல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நூல் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லா அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்படிதான் இன்னைக்கு இந்த டிசைன் மட்டும் தெரியற மாதிரி அழகா இப்படி மடக்கிட்டு அடிக்க போறேன். இது அப்படியே 1 இன்ச் பார்டரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ரவுண்டா வருதுல்ல இந்த இடத்துல, இது வந்து நம்ம கழுத்தோட இந்த பக்கம் வைக்க போறோம். இந்த லீஃபா இருக்குல்ல, அது வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வைக்க போறோம். அப்பதான் பாக்குறதுக்கு ஈவனா ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? இப்போ நேராக வர இடத்துல அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் முன்னால் நிப்பாட்டிருக்கேன். இந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதுல, ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுற இடத்துல ஒரு ஃப்ளீட்டும், அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் ஃப்ளீட்டு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டு முடிய போகிற இடத்துல அகைன் ஒரு 1 இன்ச்சு விட்டு எடுக்கிறோம். இப்படி விட்டு எடுத்துட்டு அப்புறம் எப்பவும் போல் அப்படியே பார்டரை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். மேலே பாட்டுக்கு ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம்ல, ரொம்ப கர்வியாக கொடுத்துருந்தா தான் நீங்கள் ஃப்ளீட் எடுக்க வேண்டி வரும். நான் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் ஃப்ளீட் எடுக்க தேவை வராது. நான் அப்படியே லைட்டாக வளைச்சி கொடுத்து எடுத்துகிட்டு போக போகிறேன். பார்த்தாலும் தெரியுதா, இது லைட்டான வளைவு தான், அதனால் இங்கே ஃப்ளீட் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. சரி, இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த பானை நெக்கில் பார்டர் வச்சு முடிச்சிட்டேன். இது லைட்டாக கர்வ் உள்ள ஒரு பானை தான். நான் சொன்னேன்ல, இந்த ரவுண்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் லீஃபும் வந்தால் பார்க்குறதுக்கு பார்டர் அழகாக இருக்குன்னு. ஓகே, அப்புறம் இங்கே எல்லாம் ஹேங்கிங் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் ஃபுல் ப்ளவுஸை காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.